ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே ஈவினிங், டெய்லி ஈவினிங் டைம் 5 o'clock நான் மொட்டை மாடியில் வாக் பண்ணுவேன். கூடவே நாட்டியம் வந்துடுவான். அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாக் பண்ணிகிட்டே இருந்தோம். மழை வரும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நல்ல மழை பெஞ்சது. ஒரு 1 hour கிட்ட நல்ல மழை. எனக்கு மழை ரொம்ப பிடிக்குங்க. டீ பஜ்ஜிக்காகன்னு இல்லை, பூமி குளிர்ந்து தாவரங்கள்லாம் நல்லா பச்சை பசேல்னு வளரும். விலங்குகளுக்கு நீர் கிடைக்கும். நீரின்றி அமையாத உலகு. எல்லா உயிருக்குமே நீர் தானங்க முதல்ல. இறைவன் படைத்த உயிரினங்களில் மனிதனை தவிர மற்ற எல்லா செடி கொடி விலங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு நல்லது செஞ்சுட்டு தான் போகுது, நம்மளை தவிர. இறைவன் படைப்பு எல்லாமே அற்புதம் இல்லை, மனிதனை தவிர. நம்மளால் நல்லது செய்ய முடியலனாலும் கெட்டது செய்யாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு அடிக்கடி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். மழைனாலே சுட சுட பஜ்ஜியும் டீயும் தான் எங்களுடைய ஃபேவரிட். 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 2 பிஞ்ச் இட்லி சோடா, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி அப்படியே பஜ்ஜி போட வேண்டியது தான். அதுவும் இந்த மிளகா பஜ்ஜிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளமே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகா பஜ்ஜி. எப்பயுமே பஜ்ஜி மாவு மீந்தா அதை கீழே கொட்டாதீங்க. அதில் நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மொறு மொறுன்னு வறுத்து எடுங்க. பஜ்ஜியை விட செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. பகோடாவே மிஞ்சிய ஒரு சுவைன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு டேஸ்ட்டு, மொறு மொறுன்னு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் மீந்த பஜ்ஜி மாவை கீழே கொட்டுவீங்களா? இல்லை நீங்களும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு மழைலாம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.